சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பக்கத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் கலந்துகிட்டு பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து கண்டதேவி கோயில் தேர் பத்தின ஆங்கில மொழியாக்க நூலை வெளியிடுறதா இருந்துச்சு. இந்த நிலையில தான் கிராம மக்கள் எதிர்ப்பால அந்த புத்தகத்தை வெளியிடாம போயிருக்காரு ஆளுநர் அவர்கள். ஆளுநர் வெளியிட இருந்த அந்த நூலுக்கு எதிரா சார் ஆட்சியர் காவல்துறையினர்கிட்ட கிராம மக்கள் மனு அளிச்சிருக்காங்க. வரலாற்றை தவறா புனைந்து எழுதப்பட்டிருக்கிற புத்தகத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு மனு அளிச்சிருக்காங்க. ஆளுநர் ரவிக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால அங்க பரபரப்பான சூழலும் நிலவுச்சு. இதுக்கடுத்து கிராம மக்களுடைய எதிர்ப்பு காரணமா ஆளுநர் RN ரவி அவர்கள் அந்த நூலை வெளியிடாமலேயே அங்க இருந்து புறப்பட்டு போயிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பக்கத்துல கண்டதேவியில அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற சிவகங்கை சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இங்க வருஷா வருஷம் ஆனி மாசத்துல நடக்கிற திருவிழால முக்கிய நிகழ்வா தேரோட்டம் நடக்கும். கடந்த 1998வது வருஷம் தேர் வடம் பிடிக்கிறதுல ரெண்டு சமூகத்தினருக்குமே இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனாலேயே தேரோட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுச்சு. அடுத்து 2002 to 2006 வரைக்குமே மாவட்ட நிர்வாகமே முன்னின்று தேரோட்டத்தை நடத்தினாங்க. அதை தொடர்ந்து பல பிரச்சனைகளால பல வருஷங்களாவே கண்டதேவி கோயில் தேரோட்டம் நடக்கல. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கடந்த வருஷம் தான் கண்டதேவி தேரோட்டம் 17 வருஷங்களுக்கு அப்புறமா நடந்தது அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. கண்டதேவியில பல வருஷங்களாவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருத்தேரை 4 நாட்டார் சமூகத்தினர் இணைஞ்சு இழுத்த நிகழ்வுல கலந்துகிட்டு உரையாற்றிய ஆளுநர் அவர்கள், இந்த பூமி புண்ணிய பூமி, சீதை தேவியை ராவணன் கடத்தி சென்றதை ராமர் அறிந்த பூமி இது, விபீஷணர் ராமரை வணங்கிய புனித இடம் இது, இந்த விழா சமூக நல்லிணக்கத்துக்கு அடையாளம், 4 சமூகத்தினர் இணைந்து 400 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள், இது ஆச்சரியமளிக்கும் நிகழ்வு, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த பிரித்தாளும் சூழ்ச்சியால் ஏற்பட்ட பிரிவுகள் சுதந்திரத்திற்கு பின்னரும் ஆட்சியாளர்களிடம் அதே கொள்கை நீடித்திருப்பது வருத்தம் தருவதாகவும், ஒற்றுமை ஏற்படுவதில் அரசின் பங்கு முக்கியமானது, தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு ஜாதி மற்றும் உபஜாதிகள் உள்ளன, எனவே இந்த விழா திருத்தேரோட்டமும் சமூக நல்லிணக்கமும் என்ற பெயருடன் நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது, இந்த விழாவை நடத்தும் இரு சமூக மக்களை காண ஆவலோடு வந்தேன், இந்த நாட்டில் இந்து தர்மத்தை கொரோனா கிருமி டெங்கு மலேரியாவோடு ஒப்பிட்டு பேசும் போக்கு உள்ளது, பக்தி அறிவியலுக்கு எதிரானது என கூறி ஆலயங்களை ஒதுக்கி வைக்கும் செயலில் ஈடுபடுகின்றனர், ஆனால் இந்த புனித மண்ணில் பக்தியின் வழி பரவியதே நம் அடையாளம், பக்தர்களை அறிவியலுக்கு எதிரானவர்கள் என சித்தரிப்பது தவறு, கோயில்கள் மறக்கப்பட வேண்டிய இடமல்ல, மக்கள் நினைவில் வைக்க வேண்டிய இடம், இத்தகைய சூழ்நிலையையும் தாண்டி கள்ளர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் இடையிலான பல ஆண்டுகளாக இருந்த வேறுபாடுகளை மறந்து திருத்தேர் விழாவை ஒற்றுமையோடு நடத்தியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு முன் உதாரணமாக அமையட்டும், இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமாக அமையட்டும், நல்லோர் இணைந்தால் சாத்தியமில்லாததும் சாத்தியமாகும் என்பதை இம்மண் நிரூபித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆளுநர் அவர்கள். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.